கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு நன்மையான ஈவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது ஒருவேளை ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், நல்ல லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், நல்ல ஒரு கற்பத்தின் கனி குழந்தை பாக்கியமா இருக்கலாம், நல்ல ப்ரொமோஷனா இருக்கலாம், இன்கிரிமெண்டா இருக்கலாம், ஒரு நல்ல தீர்ப்பா இருக்கலாம், நல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்டா இருக்கலாம். ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை திருப்தியா வைப்பாராம். ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃபுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை ப்ரொமோட் பண்றாரு. நேற்றைக்கு வரைக்கும் ஒரு அதிருப்தியான ஒரு வேலையில நீங்க இருந்திருக்கலாம், அதிருப்தியான நிலைமையில ஊழியம் செய்திருக்கலாம், அதிருப்தியான நிலைமையில வியாபாரம் பண்ணி இருக்கலாம், அதிருப்தியான படிப்பை படிச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு பிறகு திருப்திகரமான வருமானம், திருப்திகரமான படிப்பு, திருப்திகரமான மதிப்பெண்கள், திருப்திகரமான அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பெருமைப்படுத்துவார். ஏன்னா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்கிற வசனத்தின்படி கர்த்தர் இன்னைக்கு நிறைய நன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. ஸோ விசுவாசத்தோட காத்திருங்க, தேவ மகிமையை காண்பீங்க. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜெர்லின் பர்ஷியா, நானும் என்னுடைய கணவரும் மஸ்கட் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பம் அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து உங்கள் வயிற்றை புத்திர பாக்கியத்தினால திருப்தி ஆக்குவார் என்று கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தையுடன் பதில் அனுப்பியிருந்தார். இமெயில் கிடைத்த பிறகு சகோதரர் அனுப்பிய மங்கள வார்த்தையை வைத்து நாங்கள் ஜெபித்து விட்டு மருத்துவ பரிசோதனைக்கு சென்றோம். மருத்துவர் என்னை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு நான் கர்ப்பம் தரித்திருப்பதை உறுதிப்படுத்தினார். மேலும் தைராய்டு, சுகர் எல்லாமே நார்மல் லெவலில் இருப்பதாகவும் மருத்துவர் தெரிவித்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அவங்களுக்கு அன்னைக்கு தேவையான நன்மையான ஈவென்ன ரொம்ப வருஷமா அவங்களுக்கு குழந்தையில ஒரு குழந்தை ஆசீர்வாதம். அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மங்கள வார்த்தை, அடிமையை அனுப்பின மங்கள வார்த்தை அவங்களுக்கு அற்புதம் செய்தது போல இந்த மங்கள வார்த்தை உங்களுக்கு அற்புதம் செய்யும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே. இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியிலே என்ன நன்மை வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நின்று பிள்ளைகள் கை கூப்பி நிற்கிறார்களோ, கையேந்தி நிற்கிறார்களோ, அந்த நன்மையான ஈவை என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே கிடைக்கப்படணும். இந்த மாதமே அது உறுதி செய்யப்படட்டும். இந்த நாளிலே அது கன்ஃபார்ம் ஆகட்டும். அது கன்ஃபார்மான வேலையா இருக்கலாம், போஸ்டிங்கா இருக்கலாம், ஆண்டவரே ஒரு கன்ஃபார்மான ஒரு ஆர்டரா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். நன்மையான காரியங்கள் நடக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால் ஒட்டச்சி ஜபிக்கிறேன். பலவான்களை முந்தி கட்டி ஜபிக்கிறேன். கர்த்தர் தெய்வீக விடுதலையும் தெய்வீக நன்மைகளையும் கொடுத்து இன்னிலிருந்து என் பிள்ளைகள் திருப்திகரமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்று அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பாடிக்கொண்டே இருப்பார்களாக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன் என்கிற மங்கள வார்த்தை என் பிள்ளைகளுக்கு இந்த நிமிஷத்திலிருந்து நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.